இந்த மீன ராசிக்காரவங்களுக்கு இந்த 2026 ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக இப்போ புரட்டாதி நட்சத்திரக்காரவங்கள புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த நேரம் வரப்போகுது இந்த உத்திரட்டாதிக்கும் ரேவதிக்கும் தான். அதுக்கு உதாரணமாக தான் இந்த ஜாதகம். இவங்க ஜாதகம் பாருங்க, மகர லக்னம், லக்னத்திலே வந்து குரு திக்பலமாக இருக்கார். நீசம்ன்றதை எடுத்துக்க வேணாம், ஏன்னா குரு வந்து இங்கே திக்பலமாக இருக்கிறாரு. இந்த குருவால தான் இவங்க வந்து என்னவா இருக்காங்கன்னா, இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ஹெட் மாஸ்டராக இருக்காங்க. 6ஆம் வீட்டில் வந்து கேது இருக்கு. அப்போ 6ஆம் வீட்டில் கேது இருந்தால் கவர்மெண்ட் வேலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருக்காங்க. மீன ராசி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது செவ்வாய் தசை நடந்துக்கிட்டு இருக்கு. ஓடிக்கிட்டு இருக்கிற புக்தி சனி புக்தி ஜனவரி 30 வரைக்கும். ஸோ கன்சல்டிங் வரப்போ இவங்க என்கிட்ட சொன்னது, சார் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. ஒன்று வந்து ஃபேமிலி சைடு தசாபுக்திகளுக்கு ஏற்ப தான் அந்த அஷ்டம சனி வந்து பாதிப்பு கொடுக்கும்னு நான் எல்லாட்டையும் சொல்கிறேன். நோட் பண்ணுங்கள். குடும்பஸ்தானத்தில் செவ்வாய். ஸோ குடும்ப சைடில் வந்து ப்ராப்ளம். செகண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் ஆள். ஸோ இவங்களுக்கு எப்படி பாதிப்பு கொடுக்குறோம் அப்படின்னா, லோன், ஹவுசிங் லோன் கட்டிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், அந்த செவ்வாய் வந்து இந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி. சரியா? அப்போ செவ்வாய் தசை சம்மந்தப்பட்ட விஷயத்துல தான் இந்த அஷ்டம சனி வந்து இந்த ஜென்ம சனி வந்து இவங்களுக்கு பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரியா? அப்போ ஒரு ஹை ப்ரொஃபைல் ஆளுகளுக்கும் இந்த லக்னத்துக்கு நல்ல ஒரு பாவகத்துக்குரிய இந்த 4 அப்புறம் இந்த 11ஆம் பாவத்துக்குரிய செவ்வாய் தசை நடக்கிறப்பையும் இந்த ஜென்ம சனி வந்து இப்படி ஒரு பாதிப்பை கொடுக்குது, அவங்கள வந்து ஒரு டிப்ரெஷனில் வச்சுருக்குங்கிறப்ப ஒரு சாதாரணமான ஜாதகம் போட்டு புரட்டி எடுத்துரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் அண்டு ரேவதி நட்சத்திரம் வெரி வெரி கேர்ஃபுல்லாக இருங்க.